வணக்கம். ராம்ஜி சாருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப எமோஷ்னல் வேல்யூவான ஒரு கிஃப்ட்டு. இது எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பணம் இருக்குது, ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை வாங்கி கிஃப்ட் பண்ணுற ஒரு இது இல்லை. இந்த கிஃப்ட்டு நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் தாண்டணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவங்களோட நீங்கள் ஒரு 8 மந்த்ஸ் ஆர் ஒரு 1 இயர் இல்லை ஏதோ ஒரு டைம் லைன் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணணும். ஸ்டேஜ் 2 வந்து டஃப் டைம்ஸ், ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்களும் அவங்களும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அந்த டைமில் அவங்களோட எப்படி மெர்ஜ் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த ஒரு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸை தாண்டணும். ஸ்டேஜ் 3 அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ்லேருந்து என்ன அப்சர்வ் பண்ணோம், அவங்களோட முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எப்படி அதை வந்து ஜெயிச்சாங்கன்ற டீட்டெயில்டு அப்சர்வேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 4th ஸ்டேஜ் வின்னிங் ஹேபிட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இது எப்படின்னா, ராம்ஜி சார்கிட்டேருந்து ஒரு கரெக்டான 7 கேரக்டரை நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். எந்தெந்த இடத்துல சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், கரெக்டான டிசிஷன் எடுத்தார், எவ்வளோ விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவாய்ட் பண்ணி எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற இந்த 4 ஸ்டேஜ் தாண்டினா தான் இந்த கிஃப்டையே வந்து நம்ம ஒருத்தர் கொடுக்க முடியும். ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ராம்ஜி சாரோட நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணி, ஸோ அப்போ வந்து ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். அப்போ இந்த ஐடியாவை டெவலப் பண்ணோம். அதில் அவரோட ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணி எந்தெந்த சிச்சுவேஷனில் நாங்கள் என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட்லாம் அவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அப்போ அதுலேருந்து 7 கேரக்டர்ஸ், அவரோட பெஸ்ட்டு ஹேபிட்ஸ், பெஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெயிண்டிங்காக மாற்றணும்னு டிசைட் பண்ணோம். அப்படி பெயிண்டிங்காக மாற்றி அதை வந்து அதுக்கான ஒரு உயிர் கொடுத்து அந்த பெயிண்டிங்கை வந்து டெய்லி பார்க்கணும். பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாகவே நல்ல கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் டெவலப் ஆவாங்க, நம்மளும் டெவலப் ஆகும். ஸோ இப்படி ஒரு கேரக்டர்ஸ் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸையே டிசைன் பண்ணி பெயிண்டிங்கை கிஃப்டாக கொடுக்கறதுனால இன்னும் ஒரு 100 டைம்ஸ் நம்ம வந்து க்ரோ ஆகும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் டெவலப் பண்ணுவோம். இதை டெய்லி பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் ப்ராக்ரஸ் நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அதனால் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த பெயிண்டிங்கை சாருக்கு வந்து கிஃப்ட் பண்ணோம். ஸோ இதில் என்னென்னா, ஒரு 7 கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூஸ்வலாகவே என்ன நடக்கும் அப்படின்னா, சாரோட இருக்கிறவங்க, அது ஒரு நார்மலாக டிரைவராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், ஒரு வெண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சாரோடைய ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய பிஸ்னஸில் க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டை பார்ப்பாங்க, அவங்களோட தராதரத்தை பார்ப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுனால இவங்களோட சுயநலத்துக்கு என்ன லாபம், இந்த மாதிரி ஒரு 1000 விஷயத்தை யோசித்து தான் ஒருத்தங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டோரையே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பட் ராம்ஜி சார் அப்படி கிடையாது. யாருக்கு எந்த செகண்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவரை சுற்றி நடக்குதோ, அவரை தாண்டி கிராஸ் ஆகிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் டக்குன்னு அடுத்த ஸ்டேஜில் அடுத்தவங்களுக்கு உடனே கொடுத்தாரு. இதை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுத்தாரு. இது வந்து ஒரு ப்ரூஃபாகவே நிறைய இடத்துல நடந்தது. அவங்க ஒரு சின்ன வெண்டராக இருப்பாங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருப்பாங்க, எனிதிங் ஒரு ஃபுட்டு சப்ளை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஒரு ஃபோன் வரும், டக்குன்னு பேசுவார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், ஃபோன் நம்பரை டக்குன்னு கொடுப்பார், இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் போங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்வார். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர். எவ்வளோ டாப் பீப்புள் நாங்கள் பார்த்துருக்கோம், எல்லா விதமான பீப்புள்கிட்டையும் பழகியிருக்கோம். இந்த வந்து எல்லாருமே அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சுருவாங்க. இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் உனக்கு கொடுக்குறதுனால எனக்கு சுயநலமான என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறத தான் யோசிப்பாங்க. பட் ஒரு செகண்ட் கூட ராம்ஜி சார் இப்படி யோசிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. அது எனி டென்ஷனான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷனாக இருக்கட்டும், எனி சிச்சுவேஷன், அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கேயுமே ஃபில்டர் பண்ணாமல் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது. நம்பர் 2 வந்து ஸ்கை இஸ் த லிமிட். ஒரு வேலையை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாலும் சரி, இன்னும் நல்லா பெஸ்ட்டாக புஷ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை டீமை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல டயர்டே ஆக மாட்டார். ஈவன் நாங்கள் எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னென்னா, பயங்கரமாக அவருக்கு சின்னதாக அடிபட்டுட்டு அன்றைக்கெலாம் அவரால் நடக்கவே முடியல. பட் ஒரு 8 மணிலாம் இருக்கும், காலையில் 8 மணிக்கெலாம் வந்து செமினாரில் உட்காந்துட்டார். அவரால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. பட் ஃபுல் டே ஒரு ஈவினிங் வரைக்கும் அங்கேருந்து உட்காந்து நடந்து போய் ஃபுட் ஏரியாவெல்லாம் செக் பண்ணி செமினாருக்கான ஷீல்டு இதெல்லாம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு அவரோட ப்ரெசன்ஸை அங்கே கொடுத்தா மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும். அதனால் அந்த வேலை இன்னும் நல்லா நடக்கும்ன்றதுனாலேயே அந்த பெயினையும் தாங்கி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்கு டீமையும் சரி அவரையும் சரி மோட்டிவேட் பண்ணி அந்த அட்மாஸ்ஃபியரை இன்னும் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். தேர்டு முக்கியமான கேரக்டர் என்னென்னா, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது.
இதுவுமே எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பார்ஷியாலிட்டிங்கிறது நடந்துடும். ஸோ இவர்கிட்ட வந்து அது இருக்கவே இருக்காது. அது ரொம்ப சின்ன லெவல் வெண்டராக இருக்கட்டும், ஒரு என்ன ஒரு காஃபி கொடுக்குறவங்க, டீ கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். 3வது பெஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறத வந்து எந்த இடத்துலையுமே யாருக்குமே குறையாமல் பார்த்துக்கிறது. அவங்க ஒரு சின்ன ஒர்க்கு கூட பண்ணுவாங்க. ஒரு காஃபி, டீ கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலைங்கிறத விட அந்த வேலை வந்து எவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம்னு பார்த்து அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவங்கள அந்தளவு வேல்யூவாக வந்து ட்ரீட் பண்ணுறது. இது பீப்புளை ரொம்ப எக்ஸலண்ட்டாக மோட்டிவேட் பண்ணும். சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த வேலையை ரொம்ப ரசித்து அதை கிட்டத்தட்ட அந்த வேலையை வந்து சார் கொடுக்குற ரெஸ்பெக்ட்னாலையும் அந்த ஒரு மோட்டிவேஷனாலையும் அந்த வேலையை வந்து லவ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவு அந்த டீம் பாண்டிங்கை வந்து கரெக்டாக பார்த்துக்குவார். நிறைய பேர் என்னென்னா அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு வேல்யூ இருக்காது. பட் சாருக்கிட்ட இது ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டரிஸ்டிக்ஸ். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார், அந்த ரெஸ்பெக்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவார். அதனால் அடுத்தடுத்த லெவல் அவங்க ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து இதனால் க்ரியேட் ஆகும். 4th பெஸ்ட்டு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக போனாலும் சரி, இல்லை அங்கே இருக்கிற டீம் அந்த பீப்புளே வந்து ஒரு டஃப்பான டீமாக இருப்பாங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எப்படியாச்சும் அதை வந்து பாசிட்டிவாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவார். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட நாங்கள் டீல் பண்ணுறப்பவும் சரி, ரொம்ப டாப் லெவல் ஈவெண்ட்டில் வந்து முக்கியமான டிசிஷன் எடுக்கிறப்பவும் சரி, சின்ன லெவல் பீப்புள் கூட டீல் பண்ணி அந்த இடத்துல ஒரு சண்டையே நடக்கும். ரொம்ப டாப் லெவல் பீப்புள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனை இப்படி தான் பண்ணி ஆகணும்னு வாங்க, ஹேண்டிலே பண்ண முடியாது. இப்படி அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கரெக்டான கீ டிசிஷன் மேக்கிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் வந்து 10 ஆங்கிளில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இப்படி தான் டிசிஷன் எடுக்கணும்னு வாங்க. ஆனால் ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுவார் சார். 10 பேருமே யார் ஒருத்தர் ஒரு பாயிண்ட்டை சொன்னால் கரெக்டாக இவங்க கேட்பாங்கன்றதை 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி கரெக்டாக அவங்கக்கிட்ட 2 நிமிஷத்தில் பேசி அந்த சிச்சுவேஷனையே பாசிட்டிவாக மாற்றிடுவார். இது நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். பிஃபோர் த எக்ஸிபிஷன் ஒரு ஸ்பான்சர் வந்து அக்செப்ட் பண்ணல, கொடுக்கல, இல்லை சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து எங்களால் பண்ண முடியல. இந்த மாதிரி என்டையர் சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ தான் டஃப்பாக இருந்தாலுமே மேக்ஸிமம் அவர் எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நாங்கள் கால் பண்ணுவோம், சார் இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10வது நிமிஷத்தில் அதை வந்து கரெக்டாக சரி பண்ணி பாசிட்டிவாக எல்லாத்தையும் மாற்றி எங்கள் கையில் கொடுத்துருவார். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு 5-10 மினிட்ஸில் பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் அதை டீம் கையில் கொடுத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை அவங்க பார்த்துக்குவாங்க. இதில் சார் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பர்ட். ஸோ 6th பெஸ்ட் கேரக்டர்னு பார்த்தா, சார் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ரொம்ப சிம்பிளிஃபைடான வேர்ட்ஸாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கன்வே பண்ணுவார். அவருக்குன்னே இருக்கிற ஒரு யூஷுவல் ஸ்டைல், அந்த கோயம்புத்தூர் தமிழில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இந்த டாஸ்க் நடக்கலான்னு வருவாங்க, நிறைய ரொம்ப டாப் லெவல் பீப்புள் இருப்பாங்க, அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அப்படி என்ன தான் அவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணாலுமே அவர் வந்து யூஷுவலாகவே அதை வந்து ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு விஷயங்களில் கன்வே பண்ணுவார். ஸோ இந்தந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்கள், இதை வந்து இந்த இடத்துல பண்ணுங்கள், இந்த இடத்துல டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த இடத்துல பீப்புள் கனெக்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட வேண்டாம், இந்த இடத்துல கண்டென்ட்டை வந்து ஷார்ப்பாக சொல்லுங்கள், இந்த இடத்துல டெக்னாலஜி பேஸ்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் வச்சு ஒர்க் பண்ணுங்கன்றது ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லுவார். என்ன தான் பதட்டமாக நம்ம டென்ஷனாக இருந்தாலும், ஒரு வேலை வந்து நடக்கலைன்னு சொன்னாலும் எதனால் லேக் ஆகுது, இது ஏன் பண்ண முடியலன்னு நம்ம என்ன தான் போய் சொன்னாலுமே அவர் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ரொம்ப டக்குன்னு நம்ம மைண்ட் செட்டே மாற்றிடும் அந்த வேலையை நாங்களே பெஸ்ட்டாக பண்ணிடுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து மோட்டிவேட் பண்ணிவிடுவார். இது நாட் ஒன்லி வித் வெரி ஸ்மால் பீப்புள் ஆர் ஒரு மிட் சைஸ் க்ரௌடு மட்டும் இல்லை, நிறைய பெரிய ஆளுங்களோட பேசும்போதுமே நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அவங்களையுமே வந்து என்னென்னா டக்குன்னு இவர் ரொம்ப க்ளோஸாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட்டோட டக்குன்னு க்ளோஸாக பழகிற அளவு ஒரு 2 நிமிஷத்தில் மாற்றிடுவார். பட் இதுக்கான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அப்படி என்னென்னா, ரொம்ப கண்டென்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசித்து பேசுறதுங்கிறத விட யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், ஒரு எமோஷ்னலாக இருக்கும், டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கனெக்ட் ஆகிடுவாங்க. நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு வரமோ அதை அவங்களே செய்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இது நிறைய இடத்துல நாங்கள் சார்கிட்ட பார்த்துருக்கோம். 7th பெஸ்ட் கேரக்டர் என்னென்னா, ஒரு சைலண்ட்டான லீடர்ஷிப். இது வந்து பயங்கர அமேசிங்கான ஒரு குவாலிட்டி. என்னென்னா, சார் வந்து யாரையுமே பெருசாக டாமினேட் பண்ண மாட்டார். பட் சர்டைன் டைம்ஸ் வந்து எங்கே யாரை டாமினேட் பண்ணணுமோ பண்ணுவார், ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. சில பேர் டாமினேட்டே பண்ணாமல் ரொம்ப கூலாக அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்து ட்ரைவ் பண்ணி அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பட் சைலண்ட்டான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி.
ஒரே ஒரு பீப்புள் கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அவர் என்ன சொல்கிறது, ஏதாவது சோம்பேறித்தனத்தில் வேணும்னே தப்பு பண்ணுறாங்க, இல்லை மிஸ்டேக் பண்ணுறாங்க, இல்லை சீட் பண்ணுறாங்கன்னா அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ஷாக அவங்கள மிரட்டுவார், கரெக்டாக பண்ணுங்கன்னுவார். அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குமே தவிர ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் 90% பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லீடர்ஷிப் வந்து எந்த இடத்துல என்ன மாதிரியான கரெக்டாக மாற்றணும், யாருக்கிட்ட வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணாலும் அது தெரியாமல் அவங்கள மோட்டிவேட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வேலை வாங்குறது. சில பேர்கிட்ட செம்ம க்ளோஸாக இறங்கி அவங்க செய்ய வேண்டிய 10 வேலைக்கு பதில் 100 வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் பண்ணுவாங்க. இந்த சைலண்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நிறைய பேர் வராது. ஒன்று ரொம்ப எக்ஸ்டெண்ட் போயிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப டாமினேட் பண்ணுற இடத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த வேலையை ஃபெயிலியர் ஆக்கிடுவாங்க. ஆனால் இது எல்லா சேனலைஸ் பண்ணி கரெக்டாக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆர்ட். சார் வந்து இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு. இப்போ நான் சொன்ன இந்த 7 கேரக்டருமே நீங்கள் டே டு டே லைஃப் சாரோட பழக பழக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் ஷார்ப்பாக பார்த்தீங்கனாலும் சார்கிட்ட அந்த 7 பெஸ்ட்டு கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த 7 கேரக்டர்ஸை தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பெயிண்டிங்கில் கம்ப்ளீட்டாக ரெசம்பிள் பண்ணோம். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கிங் வந்து நாட்டையும் காப்பாற்றி ஆகணும், வார்லேயும் ஜெயிச்சாகணும், டீமையும் ஹேண்டில் பண்ணணும், எல்லா லெவல்லையுமே பண்ணணும். கத்தி எடுத்து சண்டையும் போட தெரியணும், நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஃபினான்ஸும் தெரியணும். ஒரு கிங்குக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மல்டிபிள் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சார் ஒரு சைடு கம்பெனிக்கு தேவையான விஷயங்களை பார்க்கணும், டீமையும் பார்க்கணும், எங்கே பிரச்சனை இருக்கோ அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் பெஸ்ட்டு கேரக்டர்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பெயிண்டிங்கில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸாக இதை வந்து பண்ணோம். இதை டெய்லி பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேரக்டர்னால தான் நம்ம பெஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோம், நம்ம டீமும் இப்படி தான் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மோட்டிவேஷன். 100 டைம்ஸ் இதை பார்க்க நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்ரஸ்க்கு போவோம். ஸோ இப்படி ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டை வந்து ராம்ஜி சாருக்கு கொடுக்கணுங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பெரிய எமோஷனல் வேல்யூவாக இதை மாற்றி அவருக்கு சாருக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணோம்.